போர்டிங்கை விட இது கொஞ்சம் கஷ்டமான காரியமா இருந்தாலும் நிறைய ட்ரிக்ஸ கத்துக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஏத்த இடமா அமைஞ்சிருக்கு. எவ்வளவு சூப்பரா குதிச்சாரு பாத்தீங்களா? நீங்க ஒருத்தர் சொல்றாரு, போதும் நீங்க சுத்துறத பார்த்தா எனக்கு அழகுது. ஆனா ஒண்ணு, கடல்ல ஏகப்பட்ட வசதி இருக்கும். கழுத்து அறுக்கிற சொரா, தண்டு வளத்தை நொறுக்கிற அலைகள், முக்கியமா சதைய பத்தியா கழிக்கிற பவளப்பாறைகள். ஆனா அந்த ஹைலைட்ஸ்ல இதுல இல்லனாலும் இதுல பிரச்சனையே இல்லன்னு அண்ட புழுவெல்லாம் புழுவ மாட்டேன். இதுல எங்க பிரச்சனை இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு காமிச்ச முக்கிய பிரமுகரை பாத்துருங்க. நீங்க ஸ்மூதா ரைட் பண்றதுக்கு உங்க வெயிட் நீங்க பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். போர்டை எந்த அளவுக்கு நீங்க தண்ணியில வச்சு அழுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மேலேயே இருப்பீங்க. போர்டோட பின்புறத்தை நீங்க அழுத்துறது மூலமா அந்த போர்டு ஒரு ஆங்கிளுக்கு கொண்டு வர முடியும். இதனால எதிர வர தண்ணியில நீங்க பேலன்ஸ் பண்ண முடியும். அட் அ டைம்ல உங்களுக்கு ஒரு லிப்டும் கிடைக்கும். எப்பெல்லாம் உங்க போர்டு டர்ன் ஆகுதோ அப்போ உங்க பாதத்தால போர்டை அழுத்தி போர்டு போற டைரக்ஷனை மாத்திக்கலாம். இதனால உங்க லிப்டும் அட்ஜஸ்ட் ஆகுது. நீங்களும் சொட்ட முடியாம சக்க போர்டு போடலாம். திடீர்னு குசி ஜாஸ்தியா நீங்க போர்டை முன்னாடி வச்சு அழுத்திட்டீங்கன்னா சிமுலேட்டரோட சிலுமிசத்தை அப்ப பாப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃப்ளோ ரைடர் மிஷின் ஒரு நிமிஷத்துக்கு 1,13,000 லிட்டர் தண்ணியை பாய்ச்சி அடிக்கும். அது மட்டும் இல்லாம 27 km/h ஸ்பீட்ல. கேட்டாலே கிர்ன்னு இருக்கே, இதுல பேலன்ஸ் பண்ற கதையை யோசிச்சு பாருங்க. வழக்கம் போல ஐயா அப்படியான்னு கேப்பீங்க.